மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நலிவு போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ ஒரு தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. மிதுன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ஸ்ல ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குமுங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குமுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குங்க. வாழ்க்கைய மாத்த போற இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள போகலாமாங்க? இரட்டையர்களை சின்னமா கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சிந்திப்பாங்கங்க. அதே புத்திசாலித்தாங்க. ஏன்னா புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. புதன் பகவான் யாருங்க? நவகிரகங்களுடைய இளவரசனுங்க. அதாவது நவகிரகங்கள்லயே 4வது கிரகமா இடம் பிடித்தவருங்க. புதன் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் சொல்றேன்னா, பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது என்ற பெருமைக்கு உரியவர்னு சொல்றாங்களே. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுப்பா. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் சரியில்லாத நேரத்துல கூட இந்த புதன் பகவான் ஒருத்தர் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா மற்ற கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்க அழகா சரி செஞ்சிட முடியுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல. ஆனா அதிபுத்திசாலிங்க என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கும். ஆனா மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்காரங்க ஈஸியா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியே வந்துருவாங்கங்க. இப்போ மிதுனம் அப்படின்னாவே இரட்டையர்கள்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? இவங்களுக்கு நிகரா நீங்க இவங்களத்தான் வைக்க முடியுமுங்க. எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசி ஒருத்தன் வீழ்த்தணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. பாசத்தை காட்டி நீ வீழ்த்திடலாம். பகையை காட்டி நீ நினைச்சேன்னா நீ சரியா லாக் ஆயிடுவ. உங்களை சுத்தியும், அதாவது 8 திக்குல இருந்துமே உட்கார வச்சிருவாங்க. மிதுனத்தை என்னைக்குமே பகைச்சிக்க கூடாதுங்க. எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் மாதிரி துல்லியமா நீதி வழங்குவதுல வல்லவர்கள்ங்க. புரியுதுங்களா? ஒரு பிரச்சனையா அதுல ஆதி முதல் அந்த வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சிட்டு யார் பக்கம் தப்பு, இந்த தப்பு எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரியான முடிவை கண்டுபிடிக்கிறவங்க இவங்களாதான் இருக்கிறாங்கங்க. இவங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்கன்னா போதுங்க, ஈஸியா அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடுங்க. இதை தாண்டி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்துதான் பழக்கம்ங்க. அது ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி, நெருங்கி பழகின நல்ல ஒரு உறவாவே இருந்தாலும் சரி, உதவி கேட்க தயங்குவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம உதவி கேட்க போய் அவங்க நம்மளை ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, கேவலமா நினைச்சிருவாங்களோ, இதெல்லாம் யோசிப்பாங்க. குறிப்பா கூட இருக்கவங்களுடைய செயல்பாட்டை பார்த்துதான் நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யறோங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே போல மிதுன ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எந்த வேலையா இருந்தாலும் சரி இழுத்து போட்டு செய்வாங்கங்க. அதற்கான பிரதிபலன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இதனாலேயே தாங்க பல இடங்கள்ல இப்ப வரைக்குமே கஷ்டப்படுறதுக்கு காரணம். ஏன்னா
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, சுயநலம் இல்லாம, பொதுநலமா மிதனம் வேலை பார்க்கக்கூடிய அந்த தருணத்துல, மத்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைகள மிதுனத்த வச்சு சாதிச்சுக்கிறாங்கங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு வைங்க. பக்கத்துல மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க, யோசிப்போம். இது நம்ம ஏன் இப்படி மண்டைய கொளுத்திட்டு பக்கத்துல இருக்கிறவன் தான் மிதுன ராசிக்காரன், இளிச்சவாயன் இளிச்சவாயன் வச்சிருக்கான்ல, அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ஈஸியா இதை சால்வ் பண்ணிட்டு போறான். அப்புறம் என்ன, நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் பல பேர் மிதுன ராசியுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த கலியுகத்துல நெளிவு சுழிவு தெரியாதவங்களும் இவங்க தான் இருப்பாங்கங்க. புத்திசாலியாவே இருந்தாலும் இந்த நல்லவன் கெட்டவங்களை ஹேண்டில் பண்ண தெரியறதில்ல, அனுசரிச்சு போக தெரியறதில்ல. அட, இது ஏங்க, எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சரி இவங்களால அதை சேமிக்கவே முடியாதுங்க. தனக்குன்னு எடுத்து வைக்க மாட்டாங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கும் கணக்கு கணக்கு வழக்கு பார்க்காம செலவு செய்வாங்க. இந்த கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மிதுனத்துக்கு பொருத்தமாகுங்க. இந்த புத்திசாலி தான், ஆனால் உன்னை மாதிரி ஒரு முட்டாளை பார்க்கவே முடியாதா அப்படின்னு யாராச்சும் சொல்லணும்னு நினச்சா மிதுன ராசியை ஈஸியாக சொல்லிடலாமுங்க. இப்போ உடனே மிதுன ராசிக்காரங்களாம் கோவப்படுவீங்க. ஏன் கோவப்படுறீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். காரணம், நீங்கள் புத்திசாலியாக இருக்கன்ற பேரில் மற்றவங்களை ஏமாத்துறது கூட தெரியாமல் இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு புகழ்ச்சி தான்ப்பா, நீங்கள்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஈஸியாக அது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா போதுமுங்க. காலையே உடைச்சிட்டு அங்கே போய் இங்கே போய் அவனுக்கு தேவையான உதவி எல்லாம் செஞ்சு அவன் பிரச்சனை உங்கள் பிரச்சனைன்னு நினச்சி உசுரை கொடுத்து வேலை பார்த்து எல்லாம் சரி கட்டிடுவீங்க. அவன் ஈஸியாக ஒரு நன்றி கூட சொல்லாமல், ஒரு நன்றி விசுவாசத்தை கூட காட்டாமல் உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு ஓரங்கட்டி எவ்வளையோ விஷயங்களை உங்கள் முதுகுக்கு பின்னாடி மூஞ்சுக்கு முன்னாடின்னு நிறைய விஷயங்களை துரோகங்களை செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாக திருப்பவும் அந்த ஆட்கள் உதவி கேட்குறப்போ இப்போவும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இல்லைன்னா உங்களால் மறுக்கவே முடியுமா? வாழ்க்கையே போச்சு, இனியாவது கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாமே. நல்லதொரு மாற்றம் ஏற்படணும்னு ஆசை இருக்கு இல்லையா, அதற்கு தகுந்த காலம் பிறந்திருக்குதுங்க. இந்த மாற்றம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்துதான் ஆகணுங்க. சரிங்களா? அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் இல்லை எல்லாம் சொல்லலை, வேற ஏதாச்சும் சொல்லு எங்களை பத்தி, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சரிங்க, அதை விட்டுடுவோம். இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க, தனிமரமா நிற்கும் மிதுனத்திற்கு மே 31க்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய 8 பிரச்சனைகள். மிதுன ராசிக்காரங்க எல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் தான் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாம மொத்தமா வாழ்க்கைய விட்டும் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருந்தாங்க. இனியாவது நமக்காவது கொஞ்சம் வாழ ஆரம்பிப்போமே. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க புதன் பகவான அதிபதியா கொண்டவங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளுங்க. அவரை வழிபாடு செய்யாம உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியாதுங்க. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லைங்க. அந்த வகையில ஓம் நமோ நாராயணா, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் பழந்துயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பி அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளர்ந்த தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா
என்னும் நாமம், அதாவது நாராயணான்னு சொன்னாலே போதுங்க, நமக்கு நல்லது வந்து சேருமா? நாராயணா அப்படின்ற சொன்னாலே போதும், நம்முடைய தீமைகள் விலகி போகுமா? அந்த அளவுக்கு பெருமாளுடைய வழிபாடு நமக்கு பலன்களை அள்ளி தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதை செய்ய மறந்தாலும் மிதுனம் வந்துட்டு கட்டாயம் வழிபாடு செய்யணுங்க. வாழ்க்கை இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. இந்த பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குமுங்க. செல்வாக்க கொடுக்குமுங்க. நீடித்த பேரும் புகழும் பட்டம் பதவிகள் எல்லாம் உங்களை வந்து சேருங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து 8 பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு சொன்னேன். உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போகுதுன்னு சொன்னேன். அது என்னன்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியில உருவாகக்கூடிய திருக்கிரக யோகத்தினால தான் பணமும் வெற்றியும் உங்களுக்கு குவிய போகுதுங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் வந்துட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட கால அளவில் தன்னுடைய ராசியை மாற்றுவாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் சில நேரங்களில் சில ராசியுடைய மாற்றம் சில யோகங்களை உருவாக்குமுங்க. அப்படித்தாங்க இந்த யோகமானது 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில் உருவாகி இருக்குதுங்க. அதாவது இந்த யோகம்ங்கிறது ஒவ்வொரு வேலையிலுமே மகத்தான வெற்றியை கொடுக்க போகுதுங்க. நல்ல நிதி நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக மிதுன ராசி வலம் வரப்போகுதுங்க. அதாவது மிதுன ராசியில் 3 கிரகங்களுடைய யோகம்னு சொன்னேன் இல்லையா? நவகிரகங்களாலேயே இளவரசன்னு பெயர் எடுத்த உங்களுடைய அதிபதி புதன் பகவான், அவர் கூடவே நவகிரகனோட தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், இந்த 2 கிரகங்களோட குருவுக்கெல்லாம் குருவுன்னு பெயர் எடுத்த நம்முடைய குரு பகவானுடைய சேர்க்கை. மிதுன ராசியில இந்த 3 கிரகங்களும் சேர்வதனால இந்த சக்தி வாய்ந்த திரிக்கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுமுங்க. குறிப்பா நம்மளுடைய மிதுன ராசிக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்குமுங்க. தொழில் அதிபர்களாக இருக்கீங்கன்னா நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. அதே போல் எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் திறமையாக செயல்படுமுங்க. வியாபாரத்துறையில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க. அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு தீர்க்கப்படுங்க. நிதி நிலைமை நல்ல வலுவாக இருக்க போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுதுங்க. அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுதுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பும் கிடைக்குமுங்க. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. அதே போல் வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. நீங்களுமே நிறைய மற்றவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய வேலையை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொடங்கினா, ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்குறதோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து தொடங்கி பாருங்க. நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. அதே போல் நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் இப்போ கைக்கு வந்து சேருமுங்க. எல்லாத்துக்கும் மேலே வருமானத்தில் உயர்வு ஏற்படுமுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. வேலையில் இருக்கீங்களா? தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் அவங்கவுங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. தினக்கூலி வேலை பார்க்குறேன், முதலாளிக்கிட்ட நல்ல ஆதரவு கிடைக்குமுங்க. சம்பள உயர்வு கிடைக்குமுங்க. வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேருமுங்க. எல்லாத்துக்கும் மேலே பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 3 கிரகங்களுடைய பலன்கிறது உங்களுக்கு சில விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்கறத தெரியப்படுத்தியாச்சுங்க. இப்போ உங்களுடைய 8 பிரச்சனைகள் என்னென்ன முடிவுக்கு வரப்போகுதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாங்களா? பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. யாருக்குமே தலை வணங்காம உண்மையை உறக்க சொல்லக்கூடியவங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக இருந்தது
எதை செஞ்சாலும் சரி நமக்கு சாதகமாக முடிகிற மாதிரியே தெரியுது. ஆனால் முடிவுங்கிறது அது நமக்கு சாதகமாக இருக்காது. நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருந்திருக்குமுங்க. ஆனால் இனி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. குறிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குமுங்க. அடுத்ததா 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனை. என்னடா இது நம்ம சொத்தா இருக்கோம். ஆனால் எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்ருப்பான். அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு எனக்கு உரிமை இருக்கு அதுன்னு பண்ணியிருப்பான். அப்படி ஏதாவது சொத்து பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தா அந்த சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. உங்களுடைய மூதாதையருடைய சொத்துகள் உங்கள் கைக்கு வந்து சேருமுங்க. அடுத்ததா 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும், புதுசாக தொழில் தொடங்கணும். இதில் வேலை தேடிட்டு இருக்க இது எல்லாத்துலேயுமே தடை தடை தடை. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சாதகமாக அமையுமுங்க. 4வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால் ரூபா கூட நாம் பயனடைஞ்சிருக்க மாட்டோம். அதே போல் அரசாங்கத்தில் ஏதாவது டெண்டர் எடுக்கிறது, இல்லை அரசு சம்மந்தமாக ஏதாவது ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறது, ஒரு கம்பெனி சார்பாவோ இல்லை ஏதாவது சொத்து பத்து சம்மந்தமாகவோ அரசாங்கத்துக்கிட்ட போனால் அந்த நம்முடைய தேவைகள் அப்படிங்கிறது தடைப்பட்டுக்கிட்டே போகிறது. ஆனால் இப்போ அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டுங்க. ஏன் அரசாங்க வேலைக்கே முயற்சி பண்ணால் கூட சரி, கட்டாயம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப அரசு பணி நிச்சயமுங்க. 5வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கிறதையும் தாண்டி பொறுப்புகள் கூடுமுங்க, வேலை சுமையும் கூடுமுங்க. அவசரப்பட்டு செய்கிற மாதிரி தான் எந்த ஒரு வேலையுமே அது நிற்குதுங்க. அது யோசிக்கக்கூடிய நேரம் இல்லாமல் ஒரு மாதிரி சிரமப்பட்டு அலைச்சல் பட்டு அல்லோலப்பட்டு ஒரு மாதிரி சலிப்பாக சோர்வாக கோவமாக தான் எந்த ஒரு வேலையுமே செய்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறுதுங்க. ஓகேங்களா? அடுத்ததா 6வது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை. இதை சுத்தமாக விட்டுட்டோமுங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் 0 மார்க் தான் வாங்கி வச்சுருப்போம் மிதுனராசி இல்லையா? அதை கவனிக்கக்கூடிய நமக்கு பிரச்சனை இடம் கொடுக்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆரோக்கியத்தில் முழுசாக அக்கறை காட்ட போகிறீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்ததா 7வது பிரச்சனை குழந்தை பேர் இல்லை, பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கலை, மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் அமையல, பூர்வீக சொத்துக்கள் சாதகமாக கிடைக்கல, கணவன் மனைவிக்குடைய வாழ்க்கை சரியா இல்லை. இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் கிடைக்குமுங்க, பிள்ளைகள் வழியில் நன்மைகள் நடக்குமுங்க, பூர்வீக சொத்துகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமுங்க, மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை சிறப்பாக நடத்த போகிறீங்க, கணவன் மனைவிக்கிடையே உறவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குமுங்க. அடுத்ததா 8வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு நல்லது கெட்டதை பார்க்க முடியல, ஒத்துமை இல்லை, ஆளுக்கு ஒரு பக்கம் திக்கு திசை தெரியாமல் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன் இல்லத்தரசிகள் எல்லாம் நிறையா பேர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்கியிருப்பீங்க, வெளிநாட்டில் தங்கியிருப்பீங்க, வெளியூரில் தங்கியிருப்பீங்க. இப்படி தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு மனதளவிலையும் சரி உடலளவிலையும் சரி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்க இப்போ குடும்பத்தோட சேர போகிறீங்க. அதே மாதிரி குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படுதுங்க. ஒருத்தரை ஒருத்தர் அனுசரணையாக இருக்க போகிறீங்க, ஒருத்தர் நல்ல புரிதலோடு இருக்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் இப்போ இனிமையாக கோலாகலமாக நடக்க போகுதுங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. பண வரவுங்கிறது எதிர்பார்த்த வகையிலும் கிடைக்குமுங்க, எதிர்பார்க்காத வகையிலுமே உங்கள் கையில் பணம் பொருள் சேரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளெல்லாம் கோஷ்டி பூசல் சிக்கலால் மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பீங்க. இனி அது எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிறத தான் மேலிடம் கேட்குமுங்க, சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் உங்களுடைய தொண்டர்கள் கேட்பாங்க. நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபராக வலம் வர போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்க போகுதுங்க. அதே போல் தந்தையார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களுமே நீங்குதுங்க. சேமிப்புகள் பல மடங்கு உயரப்போகுதுங்க. பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அந்த ஏமாந்த பணம் கூட கைக்கு வரப்போகுதுங்க. ஆனால் இந்த நேரத்தில் இது செய்யக்கூடாத விஷயம்னா இரவு நேர பயணங்களை செய்யக்கூடாதுங்க.
அதே போல் திரும்பவும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாதுங்க. யாரையுமே நம்பக்கூடாதுங்க. இதுதான் முதல்ல நீங்கள் முக்கியமாக எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்க. அதே போல் பிரிந்து போன கணவன் மனைவி திரும்பவும் ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் பெருக போகுதுங்க. குடும்பத்தில் நல்லது நடக்குமுங்க. பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் வருமுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு வருதுங்க. தாய்வழி உறவுக்காரங்களால் ஆதாயம் இருக்குங்க. இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபார பக்கங்களுக்கு லாபம் அதிகமாகுதுங்க. சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு பெரிய முதல்ல செய்ய போகிறீங்க. லாபத்துக்கு குறைவு இல்லைங்க. அதே போல் கஸ்டமர் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்க போகிறீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசாக ஏதாவது ஒரு துறை வருது. அதில் நான் தெரியாத விஷயம்தான், ஆனால் முதல்ல செய்யலாம் இருக்கேன்னு நினச்சா சுத்தமாக அந்த விஷயத்தை அந்த எண்ணத்தை ஒழிச்சு கட்டிடுங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. தெரிஞ்சதை மட்டுமே செய்யுங்க. அதுலேயே சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியுமுங்க. குறிப்பாக கெமிக்கல், ஹோட்டல், துணி வகைகளால் லாபம் பல மடங்கு கிடைக்குமுங்க. அதே போல் பங்குதாரர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்குதுங்க. அடுத்ததா உத்தியோக பணிகளில் சவால்களில் வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்களை பகைச்சிக்காம அனுசரித்து நடந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இப்போ கண்டிப்பாக உண்டுதுங்க. கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடத்தி முடிச்சுப்பீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் உங்களை பற்றின விமர்சனங்கள் வருமுங்க. அதை புறந்தள்ளிட்டு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டா போதுமுங்க. உங்களோட விமர்சனம் பண்ணலாம், உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. கலைஞர்களுக்கு மட்டும் இல்லைங்க, மிதுன ராசி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, என்ன துறைகளில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ₹1 சம்பாதிச்சாலும் சரி, ₹1,00,00,000 சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு உயர்வு நிச்சயம்ங்க. ஏன்னா மிதுன ராசியில தான் அந்த திருகிரக யோகமே உருவாகி இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது நல்லதையும் பார்த்தாச்சு. ஓரளவுக்கு சாதகம் இல்லாத விஷயங்களையுமே நீங்கள் எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு. ஆனால் ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க. உயர்வு வரப்போகுதுங்க. வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கீழே இருந்த நீங்கள் படிப்படியாக செல்வ நிலையிலும் சரி, கல்வியிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, அந்தஸ்துலேயும் சரி உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குமுங்க. விடாமுயற்சி செய்ய போகிறீங்க. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. பணிவோட எல்லாத்தையுமே சாதிச்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும்னா தினமும் நந்தி தேவரை கும்பிடுவது மிதுனத்திற்கு சிறப்பான விஷயமுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து முழுசாக நிவாரணம் பெற போகிறீங்க. மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க. நீங்கள் எந்த வேலையை மேற்கொண்டாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமுங்க. புதிய வேலை தேடுறீங்களா? வலுவான வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. தொழிலில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு வளம் கூடுமுங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குமுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வை பெற போகிறீங்க. வியாபாரிகளை லாபத்தை அதிகமாக பார்க்க போகிறீங்க. விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் விலை கூடுமுங்க. வருமானம் பெருகுமுங்க. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்களை பெற போகிறீங்க. உங்களுக்கு அது சாதகமாக தான் இருக்குமுங்க. கலைத்தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் அமையுமுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு தடைப்பட்ட பண வருமானம் கிடைக்குமுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகுமுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வருமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமுங்க. உயர்கல்வி கனவுகளுமே நனவாகுதுங்க. எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசிக்கு நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காதுங்க. ஆனால் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகுதுங்க. எதிர்பார்த்த விஷயமும் சரிங்க, எதிர்பார்க்காத விஷயங்களும் சரிங்க. உங்களுக்கு உற்சாகத்துக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குமுங்க. அதாவது என்ன வாழ்க்கடா இதுன்னு புலம்பிட்டு இருந்த மிதுனத்துக்கு என்ன ஒரு வாழ்க்கைன்னு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் உங்களை சூழ்ந்து இருக்க போகுதுங்க.
ஏன்னா அந்த திரிகிரக யோகத்துடைய பலம்ங்கிறது மிதுன ராசிக்கு 1000 யானைகள் கூட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்க போகுதுங்க. இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு நினைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அனுதினமும் ஆஞ்சநேயரை வணங்கு. குறிப்பா சனிக்கிழமையில வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுங்க. புகழ் பதவி உங்களை தேடிக்கிட்டு வருமுங்க. அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு வழிபாடு வைங்க. முழுக்க முழுக்க அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிலைச்சிருக்குமுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. என்ன மிதுன ராசிக்காரங்களே, ஒரு மாதிரி தேம்பாதான் இருப்பீங்க. இனியும் அப்படித்தான் இருக்க போறீங்க. வளம் கூட வளம் கூடுது. வாழ்த்துக்களுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.